பியூட்டி லெமன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்பவே சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோவில் வந்து நான் இந்தியா போயிருந்தப்போ வந்து கொஞ்சம் ஷாப்பிங் எல்லாம் பண்ணியிருந்தேன். ஸோ வந்து நான் ஷாப்பிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குது. இது வரைக்கும் வந்து நான் அந்த கடைகளுக்கு போனதில்லை. ஸோ இந்த வாட்டி தான் வந்து நாங்கள் போயிருந்தேன். அதனால் வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். நான் வந்து வழக்கமாக போனேன்னா வந்து போத்தீஸ் இல்லைன்னா ஸ்ரீதேவி இல்லைன்னா சென்னை சில்க்ஸ் இந்த மாதிரி 3 கடை, நோன் நேம் இந்த மாதிரி 3 கடைக்கு போவேன். ஏன் நான் போவேன்னா வந்து நேம்காகலாம் இல்லை. ஸோ இப்போ உள்ளே போன அந்த கடைக்குள்ளே போனோன்னா வந்து சாரீஸ், சுடிதார்ஸ், கிட்ஸ் ட்ரெஸ்ன்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடலாம். அதனால தான் வந்து நான் அந்த மாதிரி கடைகளுக்கு போவேன். பட் ஆனால் இந்த தடவை போனப்போ வந்து நான் போத்தீஸ் போயிருந்தேன். போத்தீஸ் போனப்போ வந்து எனக்கு சரியாகவே அமையலை. ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் சரி ஸ்ரீதேவி போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீதேவி போனேன். ஸ்ரீதேவியில் வந்து ஏன்னா வந்து ஸ்ரீதேவியில் லைக் 2 years ago என்னுடைய பிரதருடைய கிரகப்பிரவேசத்துக்கு வந்து நாங்கள் அங்கே போயிருந்தோம். அங்கே சாரீஸ் ரொம்ப நல்லா இருந்தது. சாரீஸ் கலெக்ஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கிட்ஸுக்கு வந்து சுடிதார்ஸு லைக் ஆல் த ஏஜஸ், டீனேஜ்லேருந்து சின்ன குழந்தைங்க வரைக்கும் ட்ரெஸ்ஸும் அங்கே தான் பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது கலெக்ஷனு. அதனால் வந்து சரி ஓகே நம்ம அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தேன். இந்த தடவை அங்கேயும் சரி அமையலை. சரி இந்த 2 கடையும் அமையலை. அதுக்கப்புறம் வந்து சென்னை சில்க்ஸ் போகிறக்கு எனக்கு மூடு இல்லை. சரி வேறு என்ன பண்ணலான்னு யோசிச்சுக்கிறப்ப டக்குன்னு ஆர்எஸ்புரம் ஞாபகத்துக்கு வந்தது. ஏன்னா ஆர்எஸ்புரத்தில் வந்து ஷாப்பிங் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. சரி அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேராக அங்கே கிளம்பிட்டோம். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நான் ஆர்எஸ்புரத்தில் போய் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். பட் ரொம்ப வருஷம் ஆச்சு. சரி இந்த போத்தீஸ், அதாவது வந்து நான் போனப்போ வந்து போத்தீஸ் எல்லாம் இல்லை. கோயம்புத்தூர் வந்து போத்தீஸ் எல்லாம் அப்போ இல்லை. அந்த பீரியடில் வந்து நான் அங்கே ஆர்எஸ்புரத்தில் ஷாப்பிங் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் போத்தீஸில் எல்லாமே கிடைக்குங்கிறனால வந்து நான் அங்கேயே போய் ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துடுவேன். பட் இந்த வாட்டி வந்து எனக்கு கலெக்ஷன்ஸ் அவ்வளோவா கிடைக்கலங்கிறதுனால வந்து ஸோ அந்த டிஸ்கஷனில் வந்து சரி ஓகே ஆர்எஸ்புரம் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்எஸ்புரம் போய் பார்த்தேன். ஆர்எஸ்புரத்தில் போனீங்கன்னா நிறைய பொட்டிக் ஷாப்ஸ் இருக்குது. அதில் வந்து எனக்கு பிடிச்ச ஒரு 3 கடைகள். ஃபஸ்ட்டு எங்கே போயிருந்தோன்னு சொன்னிங்கன்னா கோஸ்கி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடை. இது வந்து ஆர்எஸ்புரத்தில் டிபி ரோட்டில் இருக்குது. அங்கே வந்து லைக் என்ன சொல்கிறேன்னா ஒரு பெரிய பார்ட்டி வேர்ஸ் இந்த மாதிரிலாம் நிறையா இருந்துச்சு. ஆனால் என்னென்னா வந்து பார்ட்டி வேர்னாலே நம்ம ஊரில் பயங்கர ஜமிக்கி ஒர்க்ஸ் வச்சு தள்ளிடுறாங்க. ஒரு சில பசங்க தான் ஜமிக்கி ஒர்க்ஸ் வச்சு போடுவாங்க, ஒரு சிலர் போட மாட்டாங்க. நான் சரி ஓகே கொஞ்சம் அங்கே பார்த்து ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் எடுத்தேன். ஜமிக்கி ஒர்க் ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி கேட்டேன். ஸோ அந்த கடை இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் அந்த கடைக்கு அப்புறம் வந்து அங்கே வந்து ஒரு 2 ட்ரெஸ் மட்டும் வாங்கினேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கே போனேன்னா வந்து ட்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு கடை. அந்த கடை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அவ்வளோ அழகாக இருக்குது. சூப்பர் கலெக்ஷன். உங்களுக்கு வந்து ஜமிக்கி ஒர்க்கு ரொம்ப லெஸ்ஸாக தான் அந்த கடையில் பார்த்தேன். நல்ல ஒரு காட்டன் சுடிதார்ஸு, அப்புறம் ட்ரெஸ் மாதிரி, அப்புறம் பார்த்திங்கன்னா பிரிண்டட் இருக்குது, எம்ப்ராய்டரி இருக்குது. நான் ஜமிக்கி ஒர்க்கு நான் அவ்வளோவா பார்க்கல. ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ட்ரெண்ட்ஸ் ஸ்பெஷலி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சந்திராஸ்ன்னு சொல்லிட்டு இன்னொரு கடை. இது வந்து ஹோல்சேல் கடை. இது இங்கே வந்து ரேட் ரொம்ப நல்லாயிருக்கு. ஆனால் வந்து நீங்கள் கலெக்ஷன்ஸு நீங்கள் பார்த்து எடுக்கணும். டெய்லி வேருக்கு ஓகே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஒன்ஸ் இன் அ வைல் நீங்கள் ஒரு மாதிரி ஒரு பார்ட்டி வேரா இல்லை லைக் ஒன்ஸ் இன் அ வைல் நல்லா கொஞ்சம் கிராண்ட் லுக்கிங்காக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் கம்மி தான். பட் ஆனால் ப்ரைஸஸ் ரொம்ப சூப்பராக இருந்தது. ரெகுலர் வேருக்கு நிஜமாக நீங்கள் சந்திராஸ் போய் பார்க்கலாம். ப்ரைஸஸ் ஆர் ரியலி குட். ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ வாங்க அப்படியே வந்து நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் வந்து கோஸ்கி. இந்த கடை வந்து ஐ திங்க் இது வந்து 2 ஃப்ளோரா 3 ஃப்ளோரா நான் மறந்துட்டேன். இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரு. பில்டிங் எல்லாமே இங்கே தான் இருக்குது. பட் இங்கே வந்து கொஞ்சம் பயங்கரமான ஜமிக்கி ஒர்க்காக வச்சுருந்தாங்க. கடை ஃபுல்லாக நீங்களே பார்க்கலாம். பயங்கர ஜமிக்கி ஒர்க்காக இருந்துச்சு. நான் வந்து இவ்வளோ ஜமிக்கி ஒர்க்கு வேண்டாம்ப்பா, கொஞ்சம் சிம்பிளாக வேணும் அப்படின்னு கேட்டப்போ வந்து 2nd ஃப்ளோர்னு சொன்னாங்க. ஸோ 2nd ஃப்ளோரில் போய் நாங்கள் அப்புறம் கொஞ்சம் லெஸ் ஜமிக்கி ஒர்க் வச்ச மாதிரி பார்த்து எடுத்தோம். அந்த வீடியோ என்கிட்ட இல்லை. இந்த கடை வந்து நான் எதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா வந்து ஒரு வெட்டிங் இல்லை வந்து ஒரு வெட்டிங் ரிசப்ஷன் அப்படின்னா வந்து இந்த கடையில் போய் நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா வந்து செம்ம கிராண்டாக இருக்குது ட்ரெஸ்ஸு. அப்படியே இந்த லெஹெங்காஸ், அப்புறம் வந்து ரெகுலர் சுடிதார்ஸ் இதெல்லாமே வந்து பயங்கர கிராண்ட் லுக்கிங்காக வச்சுக்கிறாங்க.
நான் சொன்ன இந்த 3 கடைகளுமே வந்து ஆர்எஸ்புரத்தில் டிபி ரோட்டில் தான் இருக்குது. நீங்கள் காரை கொண்டு போய் எங்கள் ஆர்எஸ்புரம் டிபி ரோட்டில் பார்க் பண்ணிட்டு நீங்கள் இந்த 3 கடைகளுக்குமே நடந்தே போயிட்டு வந்துடலாம். உங்களுக்கு லேண்ட்மார்க் வேணுன்னா வந்து இங்கே ஆர்எஸ்புரத்தில் அந்த டிபி ரோட்டில் வந்து அந்த விங்ஸுன்னு சொல்லிட்டு ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்லிட்டு அந்த விங்ஸ் ஒன்று வச்சுருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு லேண்ட்மார்க். அங்கே எங்கேயாவது பார்க் பண்ணிட்டிங்கன்னா அவங்க வண்டியை நடந்தே போய் இந்த எல்லா கடைகளுக்கும் போயிட்டு வந்துடலாம். இது போக அங்கே இன்னும் நிறைய கடைகள் இருக்குது. உங்களால் முடிஞ்சால் நல்லா நடந்தே நல்லா ஊர் சுற்றலாம். ஆர்எஸ்புரம் சுற்றி சூப்பராக கடைகள் இருக்குங்க. ஸோ நாங்கள் ட்ரெஸ் ஷாப்பிங்கெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு சரி இன்னும் கொஞ்சம் மற்ற ஸ்டஃப்பெல்லாம் வாங்க வேண்டி இருந்ததுன்னு சொல்லிட்டு இங்கே ஸ்மார்ட் பஜார்னு ஒன்று இருக்குது. இது வந்து ஆர்எஸ்புரம் கிடையாது, சுங்கம் கிட்ட. சில்வர் பாத்திரங்கள் அப்படியே கொட்டி வச்சுருந்தாங்க. டிஃபன் பாக்ஸஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே டிஃப்ரெண்ட்டாக விதவிதமாக அழகழகாக இருந்தது. சூப்பர். பேக் டு ஸ்கூல் ஷாப்பிங் இன்க்ளூடிங் டிஃபன் பாக்ஸஸ். இதெல்லாம் வந்து செப்பரேட் பவுல்ஸ், சின்ன பவுல், பெரிய பவுல், இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் ப்ரைஸஸில் வச்சுருக்காங்க. ஆனால் பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீ தான். பட் ஆனால் செப்பரேட்டாக வாங்கிறத விட செட்டாக இருந்தால் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த கடை வந்து கொஞ்சம் நல்லா தாங்க இருக்குது. ஏன்னா லாவாபாலா செட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு காலத்தில் தேடி இருக்கேன், எனக்கு அந்த செட்டு வேணும்னு. அப்போல்லாம் கிடைக்கல. பட் இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு 2-3 கடையில் பார்த்தேன். பட் இது வந்து செப்பரேட் பீசஸாகவும் கிடைக்குது. இங்கே வந்து செட்டும் வச்சுருந்தாங்க. செட்டு ஆக்சுவலி வந்து கொஞ்சம் நல்ல ப்ரைஸாக இருந்துச்சு. பாருங்கள், இந்த மாதிரி செட்டு வந்து ஓகேவாக இருக்குது. ஒரு 22 பீசஸ் இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து 3500 அதுலேயும் அந்த ப்ரைஸ்லேயும் இருக்குது. இதை விட கொஞ்சம் கம்மி ப்ரைஸ்லேயும் இருக்குது. இதில் வந்து சில டைம் வந்து கொஞ்சம் டீல்லாம் கூட போடுறாங்களாம்மா. ஸோ நம்ம அங்கேயே இருக்கீங்கன்னா வந்து எந்த டைமில் அவங்க டீல் போடுறாங்கன்னு பார்த்துருந்து வாங்கினீங்கன்னா வந்து லாவாபாலா செட் வந்து ரொம்ப நல்ல செட்டு, ரொம்ப வருஷத்துக்கு வரும். இந்த கடையில் பார்த்திங்கன்னா எல்லாமே இருக்குது. இப்போ வீட்டுக்கு தேவையான பாத்திரங்கள், அப்புறம் வந்து சூட்கேஸஸ், அப்புறம் ஸ்கூல் சப்ளைஸு, கிளாத்ஸு, இந்த மாதிரி எல்லாமே இருக்குது. இங்கே பீப்புள்ஸும் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருந்தாங்க. எனக்கு வந்து இந்த ஸ்மார்ட் பஜார் ரொம்ப பிடிச்சிருக்கு. இது வந்து கோயம்புத்தூரில் சுங்கத்துக்கிட்ட இருக்குது.
இன்னும் அவங்களோட பிரான்ச்சஸ் எங்கெங்கே இருக்குன்னு தெரியல, வேணா கூகுள் பண்ணி பாருங்கள். இங்கே ஷாப்பிங் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மின்டி லெமன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நான் அடுத்தடுத்து போடுற வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.